படம் வந்து 16+ மெச்சூர்ட் ஆடியன்ஸ்க்கான படம்னு சொல்லலாம். சூர்யா சார் பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணால் செம்மையாக பண்ணுவார், இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து மமிதா பைஜு தான் ஹீரோ அப்படின்னு சொல்லணும். சூர்யா சாரை வந்து கொஞ்சம் கம்மியாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அவர் இருந்தாலும் இவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து தூக்கி சாப்பிட்றது ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராதிகா மேம் வந்து வர ஸ்க்ரீன் பிளேல எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. படத்தோட மெயின் கதைன்னு ஒன்று இருக்குது, பட் அதை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு கோல் முடிச்சா தான் அந்த படத்தோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படி தான் முடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் இன்னொரு கதை ஒன்று திணிச்ச மாதிரி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் ஏன்னா படத்தை 2 hours 41 minutes படம், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அது ஒரு பெரிய குறை கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து 16+ மெச்சூர் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இல்லை இது வந்து ஏன் இந்த விஷயத்தை இப்படி பெருசாக காமிக்கிறாங்க, அதுதானே மெயின் கதை, அதுதானே கோல் அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதில் எந்த வந்து பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம வந்து நான் ஒரு படத்துக்கு இப்போ நான் இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போகிறேன், படத்துக்குள்ளே போகிறேன்னா இப்படியே போயிடலாம். பட் இருந்தாலும் அந்த கேட் வழியாக போகிற மாதிரி இருக்குது. பட் ஈவன் தான் நான் அங்கே ஸ்க்ரீனுக்குள்ளே தான் போகிறேன் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். லேக் அங்கங்கே இருக்குதா, ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது, நம்ப முடியாத பிரச்சனைகள் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஓவரால் ஸ்க்ரீன் பிளே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இழுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் நல்ல படமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான 16+ மெச்சூர் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம். 5க்கு 3 கொடுக்கலாம். தேங்க்யூ. அண்ட் சன்ஸ் உண்மையாலுமே ஒரு ஃபீல் குட் எமோஷ்னல் மூவி. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வெங்கி சாருடைய கதை ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல படம். சூர்யா சார் இந்த மாதிரி கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கருப்பு படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. கருப்பு படம் வந்து ஒரு மாஸ் எலிமெண்ட் மூவி. அதில் ஒரு சென்டிமெண்டலாக ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி நடிக்கணுங்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதற்கு சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. பிகாஸ் என்னென்னா மற்ற ஆக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் மூலயமா, ஒரு ஸ்டைல் மூலயமா, ஒரு டைலாக் மூலயமா வந்து ஆடியன்ஸை கவர் பண்ணுற ஒரு கேரக்டர் வந்து சூர்யா சார் கிடையாது. ஏன்னா எமோஷ்னலாக அந்த கேரக்டராகவே வாழக்கூடிய ஒரு நடிகர். தமிழ்நாட்டில் சில நடிகர்கள் மட்டும்தான் அப்படி இருக்காங்க. கமலஹாசன் சாராக இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், அந்த வரிசையில் சூர்யா சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எமோஷனல் காட்சியெல்லாம் நம்ம கண்ணில் தண்ணி, அவர் கண்ணில் தண்ணி வருதோ இல்லையோ நம்ம கண்ணில் தண்ணி வர மாதிரி அவர் பண்ணிடுறாரு. மம்தாவுடைய அந்த ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன குறும்புத்தனமான ஒரு பொண்ணா இப்போ சந்தோஷ் சுப்ரமணியமில் எப்படி ஜெனிலியா கேரக்டர் இருக்கோ அதே மாதிரி கேரக்டரை தான் இந்த படத்தில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதை அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ராதிகா சரத்குமாரோடைய நடிப்பு ரொம்ப அழகாக இருக்குது. படம் ஓவராலாக சூப்பராக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் தெரியுது. ஏன்னா சில கிளை கதைகள் வருது, அதனால் சென்டிமெண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி படம் ஓவராலாக ஃபேமிலி எமோஷ்னல் ட்ராமா. ரொம்ப 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 நல்ல படம். சூர்யா சாரை இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டில் பார்க்குறதுக்கு சூர்யா சார் ஃபேன்ஸ் நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க. ஃபேமிலியை கவர் பண்ணுற படம். இல்லை அதெல்லாம் இல்லை. சஞ்சய்ங்கிற கேரக்டர் அதில் வருது. ஏன் நான் சொல்கிறேன்னா, சூர்யா சாருடைய கெரியருடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா சாதாரணமானது கிடையாது. ஒரு நடிகனாக வெளில கொண்டு வந்தது பாலா சார். அதுக்கப்புறம் ஸ்டைலிஷ் ஆக்டராக வெளில கொண்டு வந்தது வந்து ஜிவிஎம் சார். அதுக்கப்புறம் ஒரு மாஸ் எலிமெண்ட்டாக வந்து ஒரு மாஸாக காமிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது ஹரி சார். அதுக்கப்புறம் ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னராக கொண்டு வந்து சேர்த்தது சூரரை போற்று சுதா கங்காரா மேம். இவ்வளோ பேருக்கு பங்கு இருக்குது. அதில் வெங்கி சாருக்கு இதில் ஒரு பங்கு, இந்த படத்தின் மூலயமா ஒரு பங்கு இருக்குது. சூர்யா சார் நல்லா அழகாக காமிச்சிருக்காரு. கேமராவில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி எந்த வித ஒரு மேக்கப்லையும் வந்து ஒரு இளமை தோற்றமோ இல்லை ஒரு ரொம்ப அப்படியே எங்கே காமிச்சிட்டு ஏஜை மட்டும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜிவி மியூசிக் வந்து சில இடத்துல ஒட்டலை, அவ்வளோதானே ஒழிய மற்றபடி எதுவும் இல்லை. சில இடத்துல மட்டும் ஒட்டலை. பட் ஜிவி மியூசிக் படம் ஃபுல்லாக எலிவேட் ஆகுது. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப ரொம்ப நல்ல படம். ஃபீல் குட்டான மூவி. தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன் நான் அகைன் அண்ட் அகைன் தேட்டர் சொல்கிறேன்னா, தேட்டர் வந்தால் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்கும். படம் ரொம்ப வந்து குழந்தைய பராமரிக்கிறதா இருக்கட்டும், எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், அம்மாவுடைய பாசமாக இருக்கட்டும், அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கின்னு சொல்லும் பொழுது சூர்யா சாரோடைய ரியாக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே முக்கியத்துவம் பெறுது. நிச்சயமாக வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஹாஃபில் சின்னதாக தெரியுது லேக், திரைக்கதையில் சின்னதாக லேக் தெரியுது. மற்றபடி எந்த பெரிய குறையும். தேங்க்யூ. ஓவர் சூப்பராக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் பார்த்தா ஒன்றும் தெரில. 2 பேரும் யங்காக இருந்தாங்க. எனக்கு மம்மிதா பிடிச்சிருந்தது. சூர்யா ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். எனக்கு மம்மிதா பிடிச்சிருந்தது. அந்த பட்டாம்பூச்சி சாங் க்யூட்டாக இருந்தது. இருக்கு, நல்லா இருந்தது. சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு, மாஸாக பண்ணியிருக்காரு. அது டோட்டலாக வேற. அது மாஸாக இருந்தது, இது ஃபேமிலி ஓரியன்ட். இது நல்லா செட் ஆச்சு. இந்த படம் சூப்பராக இருக்கு. பார்த்தாலே தெரிஞ்ச ஒரு ஃபேன் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லையே. சரி, ஓகே. சூர்யா சாரோட ப்ரெசன்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா? ஆமாம். அது எப்படி மேம்? அதான் நான் சொன்னேன், அந்த கஜினி படத்தில் பார்த்த மாதிரி செம்மையாக இருந்தார். அதில் சஞ்சய் ராமசாமி, இது சஞ்சய் விஸ்வநாத். அவ்வளோதான். திருச்சின்ற மாதிரி இருக்குது. இன்னும் அதான் ஃபுல்லாக இதாக மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபீல் குட். கண்டிப்பாக ஃபேமிலிக்கான படம் தான் ப்ரோ.
ஆக்சுவலாக குழந்தைய வச்சு தான் படம் மூவ் ஆகுது. ஸோ குழந்தை அந்த படத்துக்கான தேவையானது தான். சரி, நான் ஃபேனாக சொல்லணும்னா ஏஜ் கேப்புன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த ஏஜ் கேப் தெரியல. பட் அந்த ஏஜ் கேப்புக்கான படம் தான். அந்த ஏஜ் கேப் கொஞ்சம் போக போக அது ரிலேட்டபிளாக தெரியுது. படம் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி இருக்குது. என்ன டக்குன்னு முடிஞ்சிருச்சேன்னு இருக்குது. எங்கேயுமே லேகே இல்லை படம். நல்லா இருக்குது, ஃபன்னாக இருக்குது, ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்குது. போர் அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பேசிக்காக சூர்யா சார் ஃபேனுன்றதுனால நல்லா இருந்துச்சு. சூர்யா சார் மம்மிதா பைஜா அவங்க பேர் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. அவங்க ஏஜ் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க படத்தில், அதெல்லாம் பார்க்குறேன். அது எனக்கு அது தெரியல. நல்லா தானே இருந்தது படம், சூப்பராக இருந்தது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போகிறதே தெரியாது, சூப்பராக பார்க்கலாம் படம். யாருக்கும் எந்த டைம் ஸ்பெண்ட் இல்லை, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். லேக்லாம் எந்த லேகும் இல்லை. நம்ம லேக் இருக்கிற இடத்துல கூட நம்ம மமிதா பச்சன் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணி நம்மளை வந்து திருப்பி வச்சுருவாங்க. ஜிவி மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு. மியூசிக்கு நம்ம ஸ்லோவாக இப்படி படம் என்னடா லேக் ஆகுது, ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு பிரச்சனையும் இல்லை. பொறுமையாக பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் படத்தை. புரியல, ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்க்கலாம், எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம் தான். குழந்தை வச்சு எடுத்திருக்காங்கன்னா ஒரு ஸ்பேம் மூலயமா தான் எடுத்த படம். அது வந்து அது வந்து ஒரு காதல் வந்து நம்மளுக்கு வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் எப்படி நம்ம 40 வயசு 20 வயசு அவங்களுக்கு வித்தியாசம். ஆனால் லவ்ன்றது வந்து அன்கண்டிஷ்னலாக இருக்குது, எப்போனா வரது. அதே மாதிரி அப்பா செட்டிமெண்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ராதிகா அம்மாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. 10க்கு 7 கொடுக்கும். அப்படிலாம் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சூப்பரான படம் இது. அதான் 2 hours 40 minutes படம் போகுது, ஏன்னா லேக் இருக்குது. எல்லாமே என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பாட்டு மட்டும் ஜிவி இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. மற்றபடி பாட்டை தவிர்த்து மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது. பாட்டும் நல்லா இருக்குது, பிஜிஎம்லாம் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். குழந்தைய வச்சு என்ன சொல்ல வராங்க? குழந்தை வச்சு இல்லை, போய் படத்தில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. புரியல. குழந்தைய வச்சு எடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம், லைக் குழந்தைய வச்சு எப்படி ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க, எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு படம். மமிதா பைஜு சூப்பராக பண்ணாங்க, எல்லாமே நல்லா பண்ணாங்க. புரியல. ராதிகா மேடம் எல்லாருமே ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு ஸ்க்ரீனுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. லேக்லாம் பெருசாக இல்லை, லைக் டக் டக்குன்னு போர் அடிக்காம நல்லா இருந்துச்சு. ரேட்டிங் வந்து கருப்பு சூப் மாஸ் படம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு இதுனா ஒரு 4 கொடுக்கலாம். 5க்கு ஒரு 4 கொடுக்கலாம். அருமை செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. மியூசிக்கு இன்னும் டைம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். எப்பவுமே 10 சூர்யா